ஹாய், வெல்கம் டு ஆனந்தி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா சப்பாத்தி தோசைக்கான சைட் டிஷ் தான். சன்னா மசாலா தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி. இது என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை நான் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு கொண்டக்கடலை ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த குக்கரில் இந்த கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். இப்போ இது கொண்டக்கடலையை சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதையும் இது கூட சேர்த்துட போகிறோம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். இந்த கொண்டக்கடலை வேகிறதுக்கு 1லிருந்து 3 விசில் வரைக்கும் நம்ம இதை ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம சன்னா மசாலாவுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. நான் ஒரு 2 பட்டை, 4 கிராம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு பட்டை, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் நம்ம இந்த பேனில் இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ் மீடியம்லேயே வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் முடிஞ்சு ப்ரெஷர் நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொண்டக்கடலை எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கு. கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். கல் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருச்சுன்னா சன்னா மசாலா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி இந்த சன்னா மசாலாவை ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் நான் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது நம்ம ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு சேர்த்துக்கலாம். அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை நான் இந்த மாதிரி மிக்சியில் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இது கூட சேர்த்துடலாம். நான் 1/2 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்பால் 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்தை இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு இந்த மாதிரி வதக்கி விட போகிறோம். இப்போ வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லாவே வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் நான் மெஷர்மெண்ட் கப்பால் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இது கூட சேர்த்துடலாம். தக்காளியும் வெங்காயம் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட போகிறோம். இப்போ தக்காளியோடைய பச்சை ஸ்மெல்லாம் போய் தக்காளி நல்லாவே கலர் மாதிரி வந்திருக்கு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்க போகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ அதே அளவில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த தக்காளி வெங்காயத்துக்கு கூட இந்த மசாலா நல்லா வதக்கி விட்டுடலாம்.
இப்போ நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா பொடியும் கொஞ்சம் இதை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த கொண்டைக்கடலையை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த கொண்டைக்கடலையை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு நான் வேக வச்சு தண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ இந்த சமயத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இப்போ குக்கரை மூடி விட்டுட்டு 1லேருந்து 2 விசில் வரைக்கும் நம்ம ப்ரெஷர் விட்டு எடுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கொண்டைக்கடலையும் உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால இப்போ 1லேருந்து 2 விசில் அளவுக்கு ப்ரெஷர் விட்டாலே போதும். இப்போ நம்ம குக்கரை மூடி விட்டுடலாம். 1லேருந்து 2 வரைக்கும் நம்ம ப்ரெஷர் விட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கொண்டைக்கடலையே வேக வச்சதுனால இப்போ 1லேருந்து 2 வரைக்கும் ப்ரெஷர் விட்டு எடுத்தாலே போதும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நம்ம ப்ரெஷர் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, சன்னா மசாலா நல்லா திக்காக இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கடைசியில் கஸ்தூரி மெட்டி இந்த மாதிரி தூவி விட்டலாம். கஸ்தூரி மெட்டி சேர்க்கும் போது அதனுடைய ஃப்ளேவர் இன்னமும் சன்னா மசாலாவுக்கு டேஸ்ட்டு நல்லாவே கொடுக்கும். இந்த மாதிரி கஸ்தூரி மெட்டி தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.